அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நோ யுவர் பிரான்ச் அப்படிங்கிற அந்த சீரீஸில் என்ஜினியரிங்கில் இருக்க பல்வேறு பிரான்ச்களை பற்றி நம்ம விரிவாக பேசிகிட்டு இருக்கோம், அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பிரான்ச் EEE என்று அழைக்கப்படுகிற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதை பற்றி நம்மளோட பேச அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நேரடி டிபார்ட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆர் ரமேஷ். வணக்கம் ப்ரொஃபஸர். சார் வணக்கம் சார். ப்ரொஃபஸர், இப்போ என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பே காலகட்டம் எடுத்துக்கிட்டாலே 3 கோர்: சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். இந்த 3 தான் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் மயமாகிட்டோம். எலக்ட்ரானிக்ஸ் மயமாகிட்ட இந்த சூழலில் எலக்ட்ரிக்கலுக்கான ரெலவன்ஸ் என்னங்க இருக்குங்கிறத பற்றி முதல்ல சொல்லுங்களேன். உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ சார் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். அதில் இப்போ எலக்ட்ரிக்கல் சயின்ஸுங்கிறது இப்போ இந்த உலகத்தினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சியும் ஒரு நாட்டினுடைய பண மதிப்பு, இது எல்லாமே இந்த நம்ம எலக்ட்ரிக்கல் அந்த சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எப்படி போகுது, இன்ஜினியரிங் ரோல் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் எலக்ட்ரிக்கலுங்கிறது கோர். அதில் உள்ள அதுக்கப்புறம் வர உட்பிரிவுகள் தான் அதுலேருந்து பிரிஞ்சு இப்போ கொஞ்சம் நாளுக்கு வந்தால் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அவங்களுக்குன்னு சில சிக்னிஃபிகண்ட்டான ஒர்க் இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் என்றைக்குமே நாங்கள் படிக்காத சொல்கிறது உண்டு, எவர் கிரீன் எலக்ட்ரிக்கல்னு சொல்கிறது உண்டு. ஸோ என்றைக்குமே எலக்ட்ரிக்கல் உள்ள மரியாதையும் சரி, அந்த படிப்பு தரமும் சரி, அதுக்கான வேலை வாய்ப்புகள் அல்லது நீங்கள் மேற்படிக்க போகணுன்னாலும் எலக்ட்ரிக் என்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு கோர்ஸாக தான் இருக்குது. EEEங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ரெண்டும் சேர்ந்து ரெண்டுத்துக்கும் போதுமானது. இதுலேருந்து அடுத்து மேலே பல உட்பிரிவுகள் பல இருக்குது. ஓகே ப்ரொஃபஸர், இப்போ இந்த EEEன்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இவங்க உள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸு எது சார்ந்தெல்லாம் அவங்க படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் கொடுங்களேன். ரொம்ப நல்லது. சரியா சார். இப்போ பழைய காலத்தில் சயின்ஸ்லேருந்து பிரிஞ்சு ஃபிசிக்ஸ்லேருந்து பிரிஞ்சு இன்ஜினியரிங். இப்போ இன்ஜினியரிங்கில் ஒரு பெரிய ஓஷனுங்கிறது எலக்ட்ரிக்கல். இது முதல்ல அவங்க வந்தாலும் முதல் வருடம் எல்லோரும் பொதுவாக மற்ற எல்லா இசிஇ, மெக்கானிக்கல் எல்லாம் படிக்கணும். 90% பாடங்கள் முதல் வருஷம் காமனாக தான் இருக்கும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி இன்ஜினியரிங், டிராயிங்கு. ஸோ தேவையான ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஆக்சுவலி இதெல்லாம் அந்த தேவையானது எல்லாமே பசங்களுக்கு கொடுப்போம் முதல் வருஷம். ஸோ 2வது செமஸ்டர், அதாவது முதல் வருஷ கடைசியில் அல்லது 2வது வருஷம் எலக்ட்ரிக்கலில் முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், அதான் ஃபண்டமெண்டல். ஒரு EEEன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தால் ஸோ சர்க்யூட் அனாலிஸ் எப்படி ஒரு பொருளை பார்த்தோன்னா எப்படி மாடலிங் பண்ணலாம், அது எப்படி சர்க்யூட் ட்ரா பண்ணலாங்கிறது முதல்ல சர்க்யூட் தேட ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுன்னா அடுத்தது எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அது ரொம்ப முக்கியமான 2-3 செமஸ்டர் கூட வரும் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 1, மெஷின்ஸ் 2, அப்புறம் மெஷின் டிசைன் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டும் பேரலாக இது பண்ணும்போதே 3rd செமஸ்டர் 4th ஒவ்வொரு செமஸ்டரையும் பண்ணும்போதே பேசிக் எலக்ட்ரானிக்ஸு, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, மைக்ரோ ப்ராசஸர், அதாவது ஃபியூச்சர் நாளைக்கு வேலை வாய்ப்புங்க போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் சைட்லையோ ஒரு கம்யூனிகேஷன்லையோ அல்லது போகும்போது என்னென்ன தேவை அந்த சப்ஜெக்ட் எல்லாமே கொடுப்போம். அப்புறம் கொஞ்சம் 5th, 6th, 7th செமஸ்டர் வரும்போது கோர் சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய பவர் சிஸ்டம், ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், ப்ரொடெக்ஷன் சுவிட்ச் கியர், இந்த மாதிரி பியூர் கோர் எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் ஃபுல்லாக 7th, 8th செமஸ்டர் இருக்கும். அப்புறம் 8th செமஸ்டரில் முக்கியமாக பசங்களுக்கு ப்ராஜெக்ட்டுங்க ஒரு பார்ட். ஸோ இந்த 3-4 ஆண்டு என்னென்ன படித்தாங்களோ அந்த கருத்துக்கெல்லாம் மனதில் வச்சு ஒரு இந்த நாட்டுக்கோ அல்லது சொசைட்டிக்கோ தேவையானது ஏதாவது ஒரு கருத்து உருவாக்க முடியுமான்னு ஒரு ரிசர்ச் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டியூன் பண்ணி கொண்டு போகிறது தான் ப்ராஜெக்ட். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு EEEங்கிற கோர்ஸ். இதில் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல ப்ரொஃபஸர், அது என்ன, எது சார்ந்து அதிகம் படிப்பாங்கல்ல? இப்போ எலக்ட்ரிக் மெஷின்லாம் வெறும் சிம்பிளாக சொன்னாங்க. நம்ம இந்த இப்போ நம்ம ஒரு டே டு லைஃப் எல்லாமே நம்ம மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு சிம்பிளாக வீட்டில் ஒரு ஃபேன் ஓடுது. ஸோ அந்த ஃபேன் பார்த்தா எலக்ட்ரிக்கல் மோட்டார். நம்ம வீட்டில் பவர் இல்லைனா நம்ம ஜென்ரேட் ஆன் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். இப்போ கார்லையுமே எலக்ட்ரிக் கார் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு தேவை எலக்ட்ரிக்கல் பவர் எல்லாமே இப்போ மேட்டூரில் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அங்கே நம்ம எலக்ட்ரிக்கல் மிஷின் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ மிஷின் நீங்கள் எதுன்னு ஒரு சிம்பிளாக வித்தின் வேர்டு இல்லை. ஸோ என்னை பொறுத்து கேட்டால் சிம்பிளாக எல்லாமே ஈச் ஒன் ஈவன் நான் ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் எலக்ட்ரிக் ஒரு வருஷம் தான் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக்கோட ஒரு பார்ட் தான். ஸோ எலக்ட்ரிக் இல்லாமல் எந்த பொருளும் இயங்காது. ஸோ வித்தவுட் எலக்ட்ரிக் பவர் ஐ திங்க் இந்த வேர்ல்டு கேனாட் மூவ் அட் திஸ் மொமெண்ட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஏரியா பவர் சிஸ்டம்ஸ்ன்னு சொன்னீங்க. பவர் சிஸ்டம்ஸுங்கிற எது சார்ந்து அதிகம் அதில் படிப்பேன்? பவர் சிஸ்டம் இப்போ நான் இப்போ ஒரு 20-30 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த உலக இப்போ நம்ம வீட்டில் இருக்குன்னா வித்தவுட் பவர், ஒரு பவர் இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் இருக்க முடியல. ஒரு ஃபேன் வேணும், சுவிட்ச், ஒரு ஏசி வேணுமோ, அல்லது கம்ப்யூட்டர் வேணுமோ, மொபைல் சார்ஜ் பண்ணணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக போகிற எல்லா கண்ட்ரோலுமே எல்லாமே பவர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வருது.
பவர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் ஸ்டேஷன் ஜென்ரேட் பண்ணுற ஸ்டேஷன்லாம் இருக்குது. அதுலேருந்து பவர் நெய்வேலி இந்த மாதிரி பவர் ஜென்ரேட் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளுக்கு யூஸ் பண்ண ஒரு அந்த சோர்ஸ். இப்போ எப்படி நம்ம கார் ஓடணும்னா இப்போ நார்மல் மோட்டார் வெஹிக்கிள் வேணால் ஃபியூல் வேணும்னு சொல்கிறோமோ அதுமாதிரி ஒவ்வொரு பொருளும், அதாவது மின்னணு மற்றும் மின்னியல் சாதனங்கள் எது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு அந்த பவருங்கிற ஒரு பொருள் தேவை. ஓகே, இப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அது தெரியாமலே கூட இருக்கலாம், ஒரு ஜென்ரல் கமெண்ட் வந்து இந்த ட்ரிபிள்இ இந்த எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம், பாஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு ஒரு வதந்தி எங்கேருந்து புறப்பட்டுச்சுன்னு தெரியாது. இது ஒரு மாணவர்கள் மத்தியில், அது அவன் +2 காலத்தில் அவனுக்கு பாவாது என்னன்னு கூட தெரியாது, இருந்தாலும் இப்படி ஒன்று தெளிச்சு விட்ருவாங்க, அவன் பயந்துக்கிட்டு அந்த பக்கமே வரமாட்டான். ஸோ அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத சொல்லுங்களேன். சார் இது உண்மை என்ன சார், இந்த விஷயங்கள் நான் படிக்கும்போது கேள்விப்பட்டது. இப்போ நானும் அண்ணா யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணுறதால என்னுடைய ரிலேட்டிவ் சரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்குற முதல் கொஸ்டின் என்ன சார் எடுக்கலாம் கேட்பாங்க. நான் பேசிக்கலி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுங்க, அப்படின்னா எலக்ட்ரிக் எடுங்க சொல்லுவேன். அடுத்த முதல் கொஸ்டின் தான் கேட்பாங்க, சார் எலக்ட்ரிக் டஃப்னு எல்லாம் சொல்கிறாங்களா சார், ஏன் சார் இதுன்னு. பட் ஆனால் நானும் யோசித்து பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. எலக்ட்ரிக்கல் ஒன்று என்னென்னாங்க, நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி டிசைன் பண்ணுற சிலது ரியல் டைமாக நம்ம பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி நான் எந்த சப்ஜெக்ட் கம்பேர் பண்ண மற்ற சப்ஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராம் போட்டு அதோட சர்க்யூட் கரண்ட் ஃப்ளோஸ் வோல்டேஜ் கோஸ் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கலாக சொல்ல முடியாது. ஒரு 40% 50% பாடங்கள் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி ஓனா. இப்போ மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து இப்போ மோட்டர் வேணும், இப்போ 4 பேர் உட்காந்து போய் எலக்ட்ரிக் கார் டிசைன் பண்ணுன்னா அதுக்கு தேவையான மோட்டர் ரேட்டிங் என்ன, ஸோ அதுக்கு எவ்வளோ பேட்டரி பேக்கப் கொடுக்கணும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு டிசைன் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் எலக்ட்ரிக்கல் வந்து கொஞ்சம் ஐ டு அக்ரி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக முடியும். பழைய காலத்தில் வந்து சில விஷயம் இதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியாத மாதிரியே படிச்சிருந்தேன். இப்போ ஹை வோல்டேஜ்னா அது எங்கே கரண்ட் போகுது, எங்கே வோல்டேஜ் இருக்குது, ஏன் ப்ரெஷர் வருது, இது எதுவுமே தெரியாமல் இருந்து அப்போ ரொம்ப கஷ்டமாக அது. பட் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெவலப் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட் டெவலப் பண்ணல நிறைய சிமுலேஷன் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இதெல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நாங்கள் மாணவர்களுக்கு ஒரு 3D வியூவில் போட்டு வீடியோஸ் நிறையா இப்போ நாங்களே டெவலப் பண்ணுறோம், இல்லை இன்டர்நெட்லேயும் நிறைய சோர்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டு ஒவ்வொரு பாடம் எடுக்கும்போது இது இப்போ மெஷினாக இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு அதை மெஷினை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு காமிக்காட்டினாலும் ஒரு சாஃப்ட்வேர் சிமுலேஷன் மூலயமா இந்த பாடங்கள்லாம் காமிக்கிறதால அந்த மேபி அந்த பழைய கருத்து வந்து நிச்சயமாக நான் மறுக்கிறேன். அது வந்து எந்த விதத்தையும் உண்மை கிடையாது. சரி, ஒவ்வொரு எந்த பாடம் படித்தாலும் சரி, நீங்கள் இன்ஜினியரிங் வந்தாலும் அல்லது பிஎஸ்சி போனாலும் மெடிக்கல் போனாலும் அல்ல இன்ஜினியரிங்கில் எந்த பிரான்ச் மெக்கானிக்கல் சிவில் எல்லாத்துலேயும் சில கஷ்டங்கள் சில டஃப்பாக இருக்கும், ஈஸியாக இருக்குங்கிறது கருத்து. ஆனால் மாணவர்கள் வந்து அன்னன்னைக்கு ஆசிரியர் நடத்துறது முழுமையாக படிச்சுக்கிட்டு இப்போ நிறைய மெட்டீரியல் சோர்ஸஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து படித்தாங்கன்னா ஐஎம் ஷூர் 100% எல்லா பாடம் ஈஸியானது. ஸோ எதில் பண்ணாலும் படித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இல்லை பிரைட் ஃபியூச்சர். அந்த கருத்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் எலக்ட்ரிக்கில் கொஞ்சம் அதிகமாக வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதா எனக்கு தோணலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் சார். அதே மாதிரி பேரில் இன்னொன்றும் இது பல பிரான்ச்சு கேட்பாங்க, இதுக்கும் கேட்குறது உண்டு சார், இது கேர்ள்ஸுக்கு சூட் ஆகுமா ட்ரிபிள்இ அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை சார், இப்போதைக்கு அப்படிலாம் இல்லை சார். எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஜெண்டர் இப்போ எல்லாம் ஈக்குவாலிட்டி சொல்ல வரோம், ஆண் பெண் சமம் எல்லா வேலையும் பண்ணுறாங்க, ஆர்மியில் போகிறாங்க, ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க, இதில் எந்த ஒரு வித்தியாசமும் எதுவும் கிடையாது. மேபி ஒரு காலத்தில் அந்த ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்திருக்கலாம். இப்போ எலக்ட்ரிக்கெல்லாம் மெயினாக ஒரு ஜாப் சொல்லலாம் சார். இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இப்போ தமிழ்நாடு ஈபியில் ஒர்க் பண்ணால் மேபி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கொஞ்சம் ஃபால்ட் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன டிஃபிகல்ட்டிஸ் மேபி இருக்கலாம். இப்போ ஒரு தெர்மல் பவர் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் போடுறாங்கன்னா எங்கே காடாம்பாறையோ இல்லை மீட்டருக்கு போட்டாங்கன்னா ஊரை விட்டு தள்ளி அந்த பவர் ஸ்டேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது மேபி ஃபியூ ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு காலத்தில் இருந்துக்கலாம். பட் ஐஎம் ஷூர் இப்போ இன்டர்நெட்டு மொபைல் ஆனதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பிகம் ஜீரோ. இப்போ கார் இருக்குது, இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நிலைமைக்கு அது ஒன்றும் வித்தியாசம் இல்லை சார், எல்லோரும் எடுக்கலாம். நல்ல கோர்ஸ் எலக்ட்ரிக் ட்ரிபிள்இங்கிறது மிக சிறந்த ஒரு கோர்ஸு. இப்போ நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியாவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா அங்கே கேர்ள்ஸ் ப்ரொபோர்ஷன் அதிகமாக இருக்கா? எஸ் சார், சம்டைம்ஸ் 50-50 ஆர் 60-40 அது ஒன்றும் டிஃப்ரென்சியேஷன் மேபி அட்மிஷன் வந்து பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன், அவங்க வில்லிங்னஸ் எடுத்துக்கலாம் எடுக்காமல் இருக்கலாம். பட் ஆனால் கேர்ள்ஸ் எடுக்கலன்னு நிச்சயமாக சொல்ல மாட்டேன் சார் நான். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு கோர்ஸ் சேரும்போதே, அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் சேரும்போதே எடுக்கிற ஒரு அடிப்படை கேள்வி பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரியான நிறுவனங்கள் இதற்கு அதிகம் வரும்? எஸ் சார், முதல்ல இப்போ எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கும் போதே பெற்றோரும் சரி மாணவர்களும் அடுத்து நம்ம 4 வருஷம் முடிஞ்சால் எந்த அளவுக்கு ஜாப் இருக்குங்கிறது ஒன்று பாடம் புரிஞ்சுக்கிட்டாலும் எல்லாருடைய யதார்த்தமான கேள்வி. இதுக்கு நிச்சயமாக நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். நம்ம எல்லாருமே அதுக்கு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இப்போ நான் ஜென்ரலாக இப்போ ட்ரிபிள்இ யார் மெயினாக நான் எடுக்குன்னு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணால், இப்போ என் மனசில் நான் கோர் கம்பெனி தான் போகணும், கோர் ஜாப் தான் போகணும்னு தோணுச்சுன்னா ஐ ஆம் ஷூர் த ட்ரிபிள்இ இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்.
இப்போ மற்ற பிரான்ச்சில் போனீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி மற்ற பிரான்ச் போனீங்கன்னா நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி தான் போக முடியும். கோர் ஜாப்புங்கிற பாசிபிலிட்டி கிடையாது. எலக்ட்ரிக்கலில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கோருங்கிறத விட நீங்கள் எல்லா விதமான ஜாப்பும் ஃபியூச்சரில் போக வாய்ப்பு இருக்குது. இது பிகாஸ் திஸ் த பேரண்ட் மதர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சயின்ஸஸ் சொல்கிறதால ஒரு ஈஸி முடிச்சுட்டு ஒரு பையன் போகக்கூடிய கோர்ஸு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ கம்யூனிகேஷனில் போகணுமோ அல்லது நெட்வொர்க் இன்ஜினியராக போகணுமோ, ஒரு பிஎஸ்என்எல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போகணுமோ, இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்புறம் ஒரு எலக்ட்ரிக்கல் முடித்த ஒரு பையன் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏரியாவில் ஒரு நல்லா ஒரு யுவர் ஸ்கில் நல்லா இருந்ததுன்னா யூ கேன் கோ எனி ஜாப் இன் கம்ப்யூட்டர் ஏரியா. ஸோ எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எந்த கம்பெனியும் ஒரு ட்ரிபிள் இ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே இல்லை. ஈவன் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகணுன்னாலும் இது வந்து வெரைட்டி ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஏரியா வந்து ஒரு இப்போ ஸ்டாஃப் ரொபாட்டிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா இது மெக்கானிக்கில் மட்டும் சம்மந்தம் சொல்ல முடியாது. இன்னொரு அட்வான்டேஜ் ட்ரிபிள் இ பிரான்ச் ட்ரிபிள் அட்வான்டேஜ் இன்டர்டிசிப்ளினரி ஒர்க் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் ஒன்லி வித் ட்ரிபிள் இ. ஸோ ஈஸி கொண்டு அது ரிசர்ச் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஈஸி கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபேக்கல்ட்டி கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து யூ கேன் டூ சம்திங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட சேர்ந்து பண்ணலாம், மெக்கானிக்கல் சேர்ந்து பண்ணலாம். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நீங்கள் ஜாப்னு கேட்டதில் டு பி ஃப்ராங் இஃப் யூ ஆர் பெர்ஃபார்மிங் வெல், உங்கள் அகாடமிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நான் சொன்ன மாதிரி நான் த்ரூ அவுட் த 4 years அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கான்செப்ட் இதெல்லாம் கிளியராக பண்ணி மேத்தமெட்டிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆப்டிடியூட் இதெல்லாம் கிளியராக இருந்ததுன்னா ஐம் ஷூர் மோர் தென் 85% 90% ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் வில் கெட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜாப் இல்லை அப்படிங்கிறத கான்செப்ட் இன்ஜினியரிங்கில் இல்லை, எலக்ட்ரிக்கல் ஸ்பெசிஃபிக்கல் இல்லை. எலக்ட்ரிக்கில் தான் உங்களுக்கு மோர் ஈவன் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னா நீங்கள் மற்ற கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம கோர் சொல்கிற மாதிரி சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக இவங்க 3 பேருக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்ன மாதிரி கவர்மெண்ட்டில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு இப்போ டிஎன்இபி மேக்ஸிமம் சோர்ஸஸ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஆமாம், எலக்ட்ரிசிட்டி போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டாக தான் எடுக்கிறாங்க. பிஎல் இருக்குது, பாரத் ஹெவி டெல்ஸ் இருக்குது. ஈவன் நம்ம சிபிஆர் ரிசர்ச் சென்டர் இன்ஸ்டியூட் இருக்குது. ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் போகணும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போனாலும் இந்த எலக்ட்ரிக்கல் வில் சப்போர்ட் யூ இன் ஏ வெரி கிரேட் மேனர். மோராலஸ் எந்த கவர்மெண்ட் ஜாப்லையும் எலக்ட்ரிக்கல் அந்த சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ரோலுங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனி நிறைய கம்பெனி இருக்குது. கோர் எலக்ட்ரிக்கல் கம்பெனி இப்போ ஜெக்கோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. இது இல்லாமல் விப்ரோ இவங்க கூகுள் இவங்க எல்லாருமே ஆளாக ரெக்ரூட் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களை எதாவது எக்யூப் பண்ணிக்கணும். 4 years அகாடமிக் கரிக்குலர் இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் வாய்ப்பு இருந்ததுன்னா ஏதாவது இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாஃப்ட்வேர் பற்றி கோர்ஸ் பண்ணலாம். அல்ல ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோல் போனால் மைக்ரோ கண்ட்ரோல் பேஸ்ட் ஏதாவது கோர்சஸ் பண்ணலாம். இப்போ நிறைய நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் லேர்ன் பண்ணி தே டு எக்யூப் தெம் செல் பண்ணால் பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் வில் பி ஐ ஆம் ஷூர் 100% யூ வில் கெட் ஏ குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ட்ரிபிள் இ. ஓவர்சீஸில் இங்கே நம்ம இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள்? எஸ் சார், இப்போ நாங்கள் படிக்கப்போ நான் 95 நாங்கள் முடித்தோம். அப்போயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 50% ஃபாரின் ஹையர் ஸ்டடீஸ் போய் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா படித்து அதுக்கப்புறம் ஜாப் செட்டில் ஆகி இன்ட்டு அந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிலாம் மிகப்பெரிய ரோலில் நல்ல ஒரு ஃபேமிலி லெவலில் செட்டில் ஆகி சேலரி நல்ல பேக்கேஜ் லெவலில் நல்லா யார் செட்டில் இன் குட் மேனர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா ஷூராக ட்ரிபிள் இ நல்லா சப்போர்ட் பண்ணணும். எந்த விதமான பிரான்ச்சுக்கும் போகலாம். இப்போ நேனோ டெக்னாலஜிலாம் சொல்ல வராங்க. இது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டாப் கம்பெனிஸ் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாருமே எலக்ட்ரிக்கலாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வி டாக் அபவுட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி சொல்கிறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆஃப்டர் another 10 years எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிஸ் எம்என்சி கம்பெனிஸ் நிறையா நவ் தே ஆர் லுக்கிங் டுவர்ட்ஸ் இந்தியா. ஸோ அந்த மாதிரி வரும்போது எலக்ட்ரிக் வில் ஹேவ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல் ஃபேஸ் நிச்சயமாக ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தேங்க்யூ ப்ரொஃபஸர். ஐ திங்க் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர மாதிரியும் கிளாரிட்டியாக இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது, இது ஒரு கஷ்டங்கிறது ஒரு ஜென்ரல் மித்து. எல்லாமே கஷ்டம்தான், நம்ம சின்சியராக படிக்கும்போது அது ஒரு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவத்தில். ஏன்னா நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேப்பர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லேயும் இதுவும் வந்து உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய எக்ஸ்பர்டைஸ். ஸோ நீங்கள் சொல்லும்போது மாணவர்களுக்கு உண்மையிலே அது ஒரு குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை ஊட்டுற விஷயமாக இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களுடைய நேரம் செலவு பண்ணதுக்கு நன்றி ப்ரொஃபஸர். ஓகே சார், மிக்க நன்றி சார், தேங்க்யூ சார். ட்ரிபிள் இ பற்றி பேராசிரியர் டாக்டர் ஆர் ரமேஷ் அவர்களுடைய விளக்கம் உண்மையிலேயே விரிவாகவும் பயனுள்ளதாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிரான்ச் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் பார்த்து பயனடையட்டும். இதுவரை நீங்கள் மென்டார் ரமேஷ் ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.